ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவரை நம்மை அரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஏதோ ஆறுதல் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்மை வரவேற்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் உம்மை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். கிருபையுள்ள கர்த்தாவே, எங்களை இதுகாரும் நடத்தின தெய்வம், இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையில உம்மை நாங்கள் மகிமையோடு உயர்த்தி பிடிக்க வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் எங்களை கண்மணியை போல காத்த தெய்வம், இனி வரும் காலங்களிலும் நேரங்களிலும் எங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய மக்களோடு கூட பேச வேண்டிய உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய மனங்களை ஒருமுகப்படுத்துங்க. ஒருமன ஆவியை கொடுங்க. எல்லா தடைகளை நீக்கி கொடுங்க. இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் வெறுமையாய் வந்திருக்கிறோம் சுவாமி. கண்ணீரும் கம்பலையும் வேதனையும் தவிப்பும் எங்கள் உள்ளங்களிலே இருக்கிறதப்பா. ஆனாலும் சுவாமி, நாங்கள் உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கிருந்து புறப்படும் போது வெறுமையாக அல்ல, நிரப்பப்பட்டவர்களாக புறப்பட உதவி செய்யும். ஆசீர்வதி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்வோம். நமது மெய்ப்பனின் குரல் ஊழியர்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு முன் குறித்து இந்த நாளிலே நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்தித்து அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை. அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கு, சபை மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், உடன் ஊழியர்கள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களை, விசேஷமாய் ஊழியத்துல உதவி செய்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவர் பெயராலே நாங்கள் வாழ்த்தி, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். எங்களுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் உங்கள் குடும்பங்களிலே தயவு செய்து ஜெபம் செய்யுங்கள் என்ற வேண்டுதலோடு இன்னைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில ஒரு விசேஷமான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு என்ன என்று கேட்பீர்களானால், வர்ஷிப், தொழுகை, தொழுது கொள்ளுதல்
எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? கடவுளின் பிரசன்னத்தை அறிகிற வகையிலே தொழுது கொள்ள வேண்டும். கடவுளின் நோக்கத்தை அறிந்தவர்களாக தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதற்கு ஆதாரமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான். எனக்கு ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை நம்மிடத்தில் அனுப்புகிறார் என்றால் எதற்காக அனுப்புவார்? எதற்காக அனுப்புவார்? என்னமா என்னமா? அறிவிக்கும்படி அனுப்புவார். பாவம், சரி, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆனா ஆண்டவர் எதுக்கு அனுப்புவார்னா நற்செய்தியை அறிவிக்க. அதாவது ஆண்டவர் நல்ல செய்தியை நமக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. அடுத்தது எச்சரிப்பின் செய்தியை அனுப்புவார். எச்சரிக்கை ஆகுங்க. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் எதற்கு அனுப்புவார்? எச்சரிக்கை செய்வதற்கு அனுப்புவார், அல்லது நல்ல செய்தியை அனுப்புவார். சரியா? சரி. ஆனா எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் எதற்கு அனுப்புகிறார் தெரியுமா? எதற்கு அனுப்புகிறார் தெரியுமா? காரியத்தை நிறைவேற்ற. எப்படி நிறைவேற்ற? எப்படி நிறைவேற்ற? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ போய் என் ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? துர்ச்செய்தி அனுப்புகிறார். துர்ச்செய்தியை அனுப்புகிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் துர்ச்செய்தி ஆண்டவர் அனுப்ப வேண்டும்? எதற்காக ஆண்டவர் துர்ச்செய்தியை அனுப்ப வேண்டும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடுங்கிறார். சரியா? சரியா? ஏன் இப்படி செய்யணும்? ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்ப வேண்டும்?
ஆமா, எனக்கு இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எனக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா கொடுத்துருக்குறாங்க? எவ்வளவு நேரம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நேரம்? 15 நிமிஷமா? அரை மணி நேரம். வெறும் அரை மணி நேரம். நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. ரைட்டா? சரி, அடுத்த வார்த்தையை வாசிங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே. ஆமா, இப்ப ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புறாரு. நீ போய் என்ன பண்ணு, அவங்க கண்ணை மூடிடு, அவங்க காதை மந்தப்படுத்திடு, அவங்க கொழுத்த இருதயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் என்னன்றாரு? சரி, பேசாமையாவது போயிருக்கணுமா இல்லையா? இவர் என்ன கேக்குறாரு ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் எவ்வளவு நாளைக்குன்னு கேக்குறாரு. வாசிங்க அந்த வார்த்தை. அதற்கு அவர், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விளக்குவதினால் தேசத்தின் நடுமையும் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்கும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் எப்படி உணர்ந்து கொள்ள போறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் இதுதான் உண்மை. நேற்றைய தினத்துல எத்தனை பேர் வீட்டுல டிவி பார்த்திருப்பீங்க? செய்தி என்ன செய்தி தெரியுமா வந்தது? தமிழ்நாட்டில வெறும் வயசானவங்க தான் இருப்பாங்களா இனிமே. நான் சொல்றது புரியுதா? செய்தி நீங்க ஒருவேளை பார்க்கலன்னா நீங்க போய் மறுபடியும் போய் பாருங்க. சத்தியம் டெலிவிஷன் டிவில அரசாங்க செய்தி வெளியிட்டப்பட்டது. அரசாங்கத்தினுடைய செய்தி. மனுஷ சஞ்சாரம், அதாவது பர்த் ரேட் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. தனி மனிதனாக வாழ்கிறவர்களுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. குடும்பம் இல்ல, ஆண்டவர் குடும்பங்களை உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம்? அந்த குடும்ப வாழ்வை சிதைத்து போட்டு எல்லாம் தனித்தனியா வாழற வாழ்க்கையை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எச்சரிப்பின் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இது உலக அளவில் ஏகப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் என்ன மனநிலையில எடுத்துக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29, 10, 11, 12 வசனங்களை வாசிங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர், நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்கள் மேல் என்ன நித்திரையின் ஆவி? கன நித்திரையின் ஆவி வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டாரா? அடுத்த வசனம். ஆகையால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்த ஒருவனிடத்தில் அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரைத்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் இந்த புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். தெரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.
ஆண்டவருடைய உக்கிரம் மிக பயங்கரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிர்விசாரமான ஆராதனை முறையை ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவர் அருவருக்கிறார். நான் ஆலயத்திற்கு எதுக்கு வரேன் தெரியுமா? எதுக்கு வரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதுக்கு ஆராதனைக்கு வரேன்? நான் சொல்லுங்க, எதுக்கு வரணும்? நம்ம ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு. எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் அன்பு, ஆவியோடும் அனலோடும் தொழுது கொள்ளணும். சரி, அப்புறம் பாவங்களை அறிக்கை செய்ய வரணும். அப்புறம் நன்றி சொல்ல வரணும். அப்புறம் என்னமா? தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்ல நம்ம வரணும். ரைட்டா? ஆனா நாம அப்படியே தான் வரணுமா? இல்ல, யோசிச்சு பாருங்களேன். நான் இங்க காலையில வந்தேன், அன்னைக்கே ஒரு முறை வந்தேன், அது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கும் பாக்குறேன், ஆராதனை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு நீங்களே பாத்துங்க. உங்க எத்தனை மணிக்கு நேரம்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்? எத்தனை மணிக்கு நேரம்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு? நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க? ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 15 கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர்? பக்கத்திலேயே இருக்கிறீங்க, ஆலயத்துக்கு பக்கத்துல. ரைட்டா? எத்தனை மணிக்கு வரீங்க நீங்களே பாத்துக்குங்க. சரியா? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நேரம் இல்லை, அதனால நான் அப்படியே விட்டுறேன். சரி, இப்ப அங்க ஒரு வார்த்தையை படிச்சீங்க. என்ன வார்த்தை? 11வது வசனம் என்ன வாசிக்குது? 29:11. இப்ப முத்திரிக்கப்பட்டிருக்கு, எனக்கு வாசிக்க தெரியாது. வாசிக்க தெரிஞ்சவன என்னன்றான்? எனக்கு வாசிக்க தெரியாதுன்றான். சரியா? இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியுதா பார்க்கலாம். வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:12 என்ன பதில் சொல்லுதுன்னு பாருங்க. ஏசாயா 13:12 என்னமா? புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் அப்படின்னு வார்த்தை இருக்கு. இருக்கா? இருக்கா? வாசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது வாசிச்சிருக்கீங்க? சரி, என்ன பதில் சொல்லுங்க. அதுக்கு என்ன பதில்? மனுஷனை புருஷனை பசும் பொன்னிலும் ஆமா அபூர்வமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். என்னங்க அர்த்தம்? இப்ப புரியுதா? சொல்லப்பட்ட வசனம் புரிஞ்சு போச்சா? இப்ப அங்க எழுதி இருக்குது, நீ படிச்சவங்க தானே, உங்களால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுதா? புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுதா? இல்ல. சரி, அத விலைக்கு சொல்லணுமா வேண்டாமா? அதுக்கு நேரம் நீங்க கொடுக்கணுமா வேண்டாமா? இல்லையா? உட்கார்ந்து கேட்கணுமா இல்லையா? ஆனா அதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்களே பாத்துக்கங்க. ரைட்டா? சரி, நம்ம அடுத்ததுக்கு போலாம். நல்லா கவனிங்க. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. 29:13 வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. இது சாதாரண வார்த்தை அல்ல, இது ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு உணராமல் போனால் என்ன ஆவீர்கள் என்பதை நாம் முதல்ல வாசித்த வசனமே நமக்கு பதிலை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது? ஏன் எனக்கு நடக்குது? எதுக்காக?
இப்ப நான் ஒண்ணு சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்களை யாராவது ஏதாவது சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா? ஒத்துக்க மாட்டோம் இல்ல, அப்படித்தானே? ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை அப்படின்னா, எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ரைட்டா? அப்படி இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் ஒப்புவிக்கிறீங்க. ஆனா ஒன்று சொன்னா எனக்கு கோவம் வந்துருதே இல்லையா? இல்ல வந்துருதா? கண்டிப்பா வருது இல்ல? இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய பிள்ளைய ஒருத்தர் அடிச்சுட்டானா என்ன பண்றீங்க? இல்ல திட்டினானா என்ன பண்ணுவீங்க? உடனே கோவப்பட்டுற வேண்டியதான். கரெக்ட் தானே? அவ்வளவுதான். என்ன பாசம். ரைட்டா? அவன் தானே. ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உபாகமம் 12:8 வாசிங்க. செய்கிறது போல. ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பார்வைக்கு இஷ்டமானதெல்லாம் நீ செய்யாதப்பா, நான் உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். நீ எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் என்பதை நான் உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு இஷ்டமானது, எனக்கு சௌகரியமா தோன்றத நான் செய்வேன். அப்படின்னா என்ன பொருள்னா, எனக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதி. ரைட்டா? அதுக்கு பேர் தான் நீதியா? இதுக்கு பேர் தான் நீதியா? இல்ல. இப்ப நான் கிட்ட கேட்டேன், ஒரு பிள்ளைய ஒருத்தர் அடிக்கிறாரு இல்ல திட்டுறாரு, உடனே என்ன வரும்? கோபம் வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? ஏன் அடிச்சாரு அப்படின்னு தானே வரணும். வருமா? வராது. ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 13:24 வாசிங்க. பிரம்பை கையாடாதவன் ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லி கொடுக்குது? பிரம்பை கையாடாதவன் தன் மகனை அவன் பகைக்கிறான். அப்ப நீங்க உடனே கோவப்பட்டீங்களே, நீங்க அந்த பிள்ளைய நேசிக்கிறதுன்னு அர்த்தமா இல்ல அவனை பகைக்கிறீங்கன்னு அர்த்தமா? பகைக்கிறீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? நீங்க பகைக்கிறீங்க, உங்களுக்கு அவரே எமோஷனல் ஃபீலிங் இருக்கு. ஆனா உணர்வு பூர்வமான ஃபீலிங் இல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த பிள்ளைய பார்த்து, ஏன்பா என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச இல்லையா, நீ என்ன செஞ்ச, அவர் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண கேட்கணுமா வேண்டாமா? கேட்க மாட்டோம். எப்போ? அப்புறமா. எப்போ? அப்புறமா. ரைட்டா? நீதிமொழிகள் 22:15 வாசிங்க. 22:15. பிள்ளைகளுக்கு என்ன ஒட்டி இருக்கும்? மதீனம் ஒட்டி இருக்கும். அது தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். இந்த உணர்வு இருக்கா நமக்கு? இந்த உணர்வு இருக்கா? எந்த பெற்றோருக்காவது இருக்கா? இல்ல. சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு யாராவது ஒண்ணு சொன்னா நமக்கு கோவம், யாரோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? குற்றப்படுத்தியோ கை காட்டியோ எதுவும் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லவே கூடாது. நம்ம உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம்? நீ யோகியமா? ரைட்டா? கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமா, நீ யோகியமையா, நீ சரியா அப்படின்னு கேட்போமே தவிர, நாம அப்படிங்களா, சரிங்க, நல்ல விஷயமாச்சே, இதை சொல்றீங்க, சரி நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னாவது என்ன பண்ணணும்? நான் சொல்லணும். நான் சொல்றேன்னா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு குற்றங்கள்
பெருகி இருக்கிற காலத்துல இருக்கிறோம். ரத்த பழியின் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த தேசத்துல வாழறோம்? ரத்த பழிகளின் தேசம். நாகும் 3:1 வாசிங்க. நாகும் 3:1. நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட கொடூரமான தேசத்துல வாழறோம். இப்ப ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம் இல்லையா? சட்டம் படிச்சவங்களுக்கு தெரியும். சட்டம் படிச்சவங்களுக்கு தெரியும் சட்டம் எந்த அடிப்படையில ஏற்றப்பட்டிருக்கு என்றால், எந்த நீதியின் அடிப்படையில் ஏற்றப்பட்டிருக்கிறதுனால் 1000 குற்றவாளிகள் தப்பிவிடலாம். ஆனால் ஒரு நிரபராதி கூட என்ன பண்ணிடக்கூடாது, தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதுல சட்டம் மிக கவனமாக இருக்கிறது. இந்த கோடுக்கு என்ன பொருள் என்றால், பிளாக் ஸ்டோன்ஸ் ரேஷியோன்னு பேர் இதுக்கு. இந்த அடிப்படையில தான் குற்ற சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு குற்ற சம்பவங்கள் எப்படி நடக்குது என்றால், குற்றவாளிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சட்டத்தின் அடிப்படையில அதற்கான வழிமுறைகளை பயன்படுத்தி அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். அதுக்கு எவ்வளவு செலவானும் பாத்துக்கிறாங்க. ரைட்டா? ஒரு காலம் வரைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களை என்ன மக்கள் பேசினாங்க தெரியுமா? உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க. கிறிஸ்தவ மக்களை பார்த்து உலகம் என்ன சொன்னது? அப்புறம் அப்படிதான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் என்றால் ஐயோ, அவங்க இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அவங்க இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க கிட்ட போய் இதெல்லாம் நீ கேட்காத, எதிர்பார்க்காத. அவன் போய் பேச மாட்டான், அவன் திருட மாட்டான், அவன் ஏமாற்ற மாட்டான், அவன் ஜெபிக்கிறவன். இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன பெயர்னா வேதக்காரர்கள் என்று பெயர். என்ன பெயர்? வேதக்காரர்கள் என்று பெயர். அப்போ அப்பேற்பட்ட பக்தியுள்ள ஒரு சந்ததியாக இந்த கூட்டம் இருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கு அப்படியா இருக்கிறது? அப்ப என்ன செய்யணும்? இல்லன்னு தலையாட்ட முடியுது, நல்ல வேகமா இந்த இடத்துக்கும் தலையை ஆட்ட முடியுது இல்ல? என்ன செஞ்சீங்க நீங்க? நான் கேக்குறேன், என்ன செஞ்சீங்க? எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல, எல்லாருக்கும் கடமை இருக்குல்ல. நான் கிறிஸ்தவன் தானே, என்னுடைய சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய சமூகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, என்னுடைய சமூகத்திற்கு இழிவான பெயர் வந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னங்க செய்யறோம்? ஜெபிக்கிறோம். அப்புறம் ஜெபம் பண்ண முடிஞ்சிச்சு. ரைட்டா? ஜெபம் பண்ணிட்டா முடிஞ்சதுன்னு அர்த்தம், அப்படித்தானே? இப்ப ஜெபத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? ஜெபத்துக்கு ஒரு விளக்கம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த பிளக்ல கரண்ட் இருக்கா? இருக்கா? இருக்கு. இங்க நான் ஒரு லேப்டாப் வச்சிருக்கிறேன். ரைட்டா? அந்த கரண்ட் இந்த லேப்டாப்புக்கு வரணும். ரைட்டா? என்ன பண்ணணும்? ஒயரை கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ற ஒயர் தான் ஜெபம். நான் சொல்றது புரியுதா? ஆனா எல்லாரும் என்ன சொல்றோம்? ஜெபம் பண்ணிக்கிறேன், ஜெபம் பண்ணணும், ஜெபிச்சுக்குங்க. ரைட்டா? இது நியாயமான்னு கேட்கிறேன் நான். இது நியாயமா? இது சரியான வார்த்தையா? இல்ல. அப்போ வெறும் ஜெபம் பண்ணா இது எதுக்குங்க? இது எதுக்கு? நான் கேட்கிற புரியுதா? இது எதுக்கு? அப்போ ஜெபம் எப்பொழுது கேட்கப்படும் இல்லையா? இப்ப
நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. அந்த பிளக்ல போட்டு இதுல கனெக்ட் பண்ணிட்டா கரண்ட் வந்துரும். வந்துருமா? வராது. அங்க நான் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் வரும். ரைட்டா? அப்போ நான் பண்ற ஜெபம் ஆண்டவர் கேட்டு அவர் பதில் தந்தால்தான் அதுக்கு பொருள். அவர் பதில் தரல அப்படின்னா நான் ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? முடியுமா? முடியாதா? முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்க ஜெபம்னு சொல்லுகிறீங்க? ஜெபம் எப்பொழுது கேட்கப்படும்? இல்லையா? எப்பொழுது கேட்கப்படும்? வாசிங்க தானியேல் 9:23. யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்லுகிறார்? தானியேலை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா அவன் நிஜமாவே பிரியமானவன். ரைட்டா? உண்மையா இல்லையா? உண்மை. அவன் சின்ன வயது வாலிப பருவத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, யூதேயா தேசத்திலிருந்து அவனை நேபுகாத்நேச்சார் சிறையாய் அடைத்து கொண்டு வருகிறான். ரைட்டா? அழைத்து கொண்டு வந்தப்போ அவன் வேற நாட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா அம்மா யாரும் அவங்க கூட கிடையாது, உறவுக்காரங்க யாரும் அவங்க கூட கிடையாது. ஆனா ராஜா கொடுக்கிற பதார்த்தங்களை சாப்பிட்டா என்ன? சாப்பிடலாமா? யாராவது கேள்வி கேட்பாங்களா? கையை பிடிச்சுக்குவாங்களா? இல்ல. அவனுக்குள் ஒரு கட்டுப்பாடு, இதெல்லாம் நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்போ தடை பண்றான்? சின்ன வயசுலயே அந்த கட்டுப்பாடோடு வந்தவன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கலையான்னு எனக்கு புரியல. எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் சரின்ட்டீங்க போல இருக்கு. ரைட்டா? ஆமா தானே? சரி என்று சொல்லிவிட்டீர்கள் போல இருக்கு. சரி, இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும், முக்கியமானது மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாள் என்றால் என்னங்க? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க சீக்கிரமா. ஓய்வு நாள்னா என்னங்க? 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்வு இருக்கிறது. ரைட்டா? அப்புறம் வேற என்ன தெரியும் உங்களுக்கு? கர்த்தருடைய நாள். வெரி குட். அப்புறம் பரிசுத்தமாக்கினார். அப்புறம் என்னமா? ஆண்டவரோடு நெருங்கி இருப்பது. என்னமா? வெரி குட். சரி, நான் கேக்குறேன், இவ்வளவு தெரிஞ்சு ஏன் பின்பற்றுறது இல்ல? நீங்க எதையும் தப்பா சொல்ல, எல்லாம் கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா ஏன் பின்பற்றுறது இல்ல? பின்பற்றுறீங்களா? சொன்னா என்ன பண்ணணும்? செய்யணும். செய்யறதான் சொல்லணும், சொல்றதான் செய்யணும். நீங்க யாரப்போ? நீங்களே சொல்லுங்க, நீங்க யாரு? கிறிஸ்தவங்களா? ஏங்க, சொல்றது செய்யறது இல்ல, செய்யறத சொல்றது இல்ல, அப்ப கிறிஸ்தவங்களா நீங்க? எனக்கு புரியல, நீங்களே பார்த்துக்குங்க. சரி, இப்ப கடைசியா நான் அங்கேயும் போல, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது, அதனால அதையும் நான் எடுத்துக்கல. ஒண்ணு மட்டும் வாசிங்க, எசேக்கியேல் 20:12 மட்டும் வாசிங்க. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு, எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருக்கும்படிக்கு என் ஓய்வு நாளை அவர்களுக்கு கட்டளையிட்டு. என்ன சொல்றாரு? என்னங்க சொல்றாரு? என்ன சொல்றாரு? இல்ல, அப்ப நீங்க மறுபடியும் வாசிக்கணும். அந்த நான் தங்களை
பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காய் என் ஓய்வு நாளை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். என்னங்க சொல்றாரு? நல்லா தெளிவா நீங்க தான் வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். என்னங்க சொல்றாரு? ஏங்க அடையாளம்னு போட்டிருக்காங்க, அத சொன்னீங்களாங்க? எங்க சொன்னீங்க? அடையாளம் எது? அடையாளம் ஓய்வு நாள் அடையாளம். இப்ப கல்யாணத்துல எதுங்க அடையாளம்? மாங்கல்யம். அப்ப ஓய்வு நாள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓய்வு நாளை எனக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்க தாலியை எப்ப வேணா கேட்டுருவீங்களா? இல்ல, நம்ம இஷ்டத்துக்கு கேட்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. அது மாதிரிதான் ஓய்வு நாள் என்பது என் இஷ்டப்படி இருக்க முடியாது. அது எனக்கும் ஆண்டவருக்குமான உறவின் பந்தம். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவுக்கான அடையாளம். அதை நான் என் இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது. ரைட்டா? அப்போ இந்த மனநிலை எனக்கு வந்தால்தான் நான் ஆலயத்திற்கு வரும்போது என்ன மனநிலையை உள்ளே நுழைவேன் என்றால், நான் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். நான் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும். எனக்கான வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் கட்டளையிட வேண்டும். நான் சமாதானத்தோடு இங்கிருந்து நான் புறப்பட வேண்டும் என்ற மனநிலை எனக்கு வர வேண்டும். ஆனால் நாம் அப்படிப்பட்ட மனநிலையில் வருவதாக உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க, இல்லை என்றால் திருத்திக் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக உங்களுக்கு பேதுரு யூதாஸ் காரியத்தையும் தெரியுமா? பேதுரு யூதாஸ் காரியம் ரெண்டு பேரையும் தெரியும். இந்த ரெண்டு பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் பயணித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயானா ரெண்டு கைகளை உயர்த்தி குறைஞ்சபட்சம் ஒரு கைய அல்லது 2 கைய. ரைட்டா? ஹல்லேலூயா. வெரி குட். சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதுக்கான விளக்கம் இருக்கு. ஹல்லேலூயானா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கமே இருக்கு. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் உங்களால் கொடுக்கப்படவில்லை. சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த பேதுருவும் யூதாஸ் காரியத்தும் 2 பேரும் தவறு செய்கிறார்கள். ஒருவன் என்ன செஞ்சான்? மறுதளித்தான். மறுத்தவன் காட்டி கொடுத்தான். சரி, இந்த 2 பேருக்கு செய்த குற்றத்தினுடைய அளவை பார்க்கலாமா? அளவு தெரியுமா நமக்கு? இப்ப உங்களை எனக்கு தெரியும், ரைட்டுங்களா? உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்களை நானு எனக்கு தெரியும்னு சொல்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? உங்களை எனக்கு தெரியும்னு சொல்றதுக்கு என்ன பேரு? காட்டி கொடுப்பதுன்னு பேரு. யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா? இவர் தாங்க அவரு அப்படின்னு காட்டி தான் கொடுத்தான். ஆனா என்ன தப்பு செஞ்சான் தெரியுமா? அவன் எதிரிகிட்ட காட்டி கொடுத்தான். அதான் அவன் செஞ்ச பெரிய தப்பு. சரி, இப்ப பேதுரு என்ன பண்ணான் தெரியுமா? எனக்கு இவங்களை தெரியாதுன்னு சொன்னான். நல்லா தெரிஞ்ச சிஸ்டர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றவன் பெரிய குற்றவாளியா? தெரிஞ்சோன்னு சொன்னவன் குற்றவாளியா? தெரியாதுன்னு சொன்னவன் தான் குற்றவாளி. யார ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்? பேதுரு ஏற்றுக்கொண்டார் இல்லையா? யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா? நாண்டு கொண்டு செத்து போனான்.
அவன் குற்றமே கொஞ்சம் தான் செஞ்சான், ரைட்டா? குறைச்சல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இவனை போல கிடையாது. ஆனா இந்த பேதுரு என்ன செஞ்சான் தெரியுமா? மனம் கசந்தான், வருந்தினான், மன்னிப்பு கோரினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் மனிதர்கள் தான், தவறு இயல்புதான். ஆனால் தவறே செய்து கொண்டிருக்கிறவன் ஹபிச்சுவல் அஃபெண்டர், ரைட்டா? தவறு செய்து கொண்டே இருக்கிறவன் யார்? ஹபிச்சுவல் அஃபெண்டர். தொடர்ந்து அவன் தவறு செய்வான். ஆனால் வருந்தி இது தவறு என்று திருந்தி வாழ்கிறவன் தான் வாழ்வான் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? நான் உடனே கோவப்படுவேன், நான் உடனே கோவப்பட்டுருவேன். அப்படி கோவப்படுறதுனால நீங்கள் உங்க பாசத்தை வேணா காட்டிக்கலாம், அளவுகோல்ல காட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு அது செய்கிற துரோகம். இதை ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கிறார். ஆகவேதான் நற்செய்தி அனுப்ப வேண்டிய ஆண்டவர், எச்சரிப்பின் செய்தி அனுப்ப வேண்டிய ஆண்டவர் எனக்கு என்ன செய்தி அனுப்பினார் தெரியுமா? துர்ச்செய்தியை அனுப்பினார். ஏன் எனக்கு கனநித்திரை ஆவியை அனுப்பினார் என்றால், என்னுடைய பாவம் பெருகி இருக்கிறது, நான் வணங்கா கழுத்துள்ள ஜனமாய் மாறி இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆபத்து மிக அருகில் இருக்கிறது, மிக மிக அருகில் இருக்கிறது இல்லையா? டிவில நேச்சுரல், அதாவது எல் நீனோ இல்லையா, இது இன்னைக்கு பயங்கரம், ஏகப்பட்ட வறட்சி. பாம்பேல ஒன்லி 40 டேஸ்க்கு தான் தண்ணி இருக்கு. எவ்வளவு நாளைக்கு? 40 டேஸ். எவ்வளவு நாள்? 40 நாள். எவ்வளவு நாள்? ஜூலை மாசம் அவ்வளவுதான் இல்லையா? இன்னைக்கு என்ன டேட்டு? 21, ஜூன் 21. இதுல 10 நாள். ஜூலை மாசத்துல 30, 10 40. ஆகஸ்ட் மாசம் மகாராஷ்டிராவில், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மகாராஷ்டிராவில் தண்ணி கிடையாது. ஆனா எனக்கு இன்னும் உணர்வு வரல என்றால் நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். மிக ஆபத்தில் இருக்கிறோம், மிக மிக ஆபத்து. ஆகவே இப்பொழுதே என்னை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. ஆனால் சொல்ல வேண்டிய செய்தி ஏகப்பட்டது இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள், எப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் இது உங்கள் பாடு என்பதை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆகமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆகமா. ஆராதிப்பே ஆராதனை ஆராதனை